அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதியில் நடந்த 3 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் பாபு நம்முடன் இணைந்திருக்கிறார். ஆனந்த், 2011 தொகுதியில் மறுவரை செய்யப்பட்ட பிறகு நடந்த முதல் தேர்தல் முடிவுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நாகராஜ் வணக்கம். 2011 இந்த வேப்பனஹள்ளி தொகுதி புதிதாக உதயமானது. இந்த காவேரிப்பட்டினம் பகுதியிலிருந்து ராயக்கோட்டை, ஒசூர் தொகுதியிலிருந்து சூளகிரி உள்ளிட்ட பகுதிகள், கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து சில கிராமங்கள் உள்ளிட்டவைகள் பிரிக்கப்பட்டு வேப்பனஹள்ளி தொகுதி உருவாக்கப்பட்டது. அந்த தொகுதி முதல் தேர்தலை சந்திக்கிற பொழுதே எந்த கட்சிக்கான ஆதரவு இருக்கும் அப்படின்றது யாருமே கணிக்க முடியாத அளவில் இருந்துச்சு. ஏன்னா ராயக்கோட்டை பகுதி அதிமுக ஆதரவான நிலையும், சூளகிரி பகுதியில் 2 கட்சிகளுக்கும் ஆதரவாகவும், வேப்பனஹள்ளி தொகுதி இந்த வேப்பனஹள்ளி ஒன்றியம் திமுக ஆதரவு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அந்த நிலையில் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக நேரடியாக போட்டியிடுது. யார் போட்டிடுறாங்க அப்படின்னா செங்குட்டுவன் அவர்கள், திமுகவுடைய கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக அப்போ இருக்கிறார். அவர் ஏற்கனவே கிருஷ்ணகிரி எம்எல்ஏவாக இருந்ததுனால அந்த பகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு பண்ணிடுறாங்க. மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் புதிதாக உதயமான வேப்பனஹள்ளி தொகுதியில் செங்குட்டுவன் செங்குட்டுவன் அவர்கள் எத்தனாவது சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறாரு வேப்பனஹள்ளியில்? அவர் இங்கு வெற்றி பெறும்போது 2வது முறையாக இந்த தொகுதியில் வெற்றி பெறும். முதல்ல கிருஷ்ணகிரியில் 2006 வெற்றி பெறுகிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு வேப்பனஹள்ளி தொகுதியில் 2011 அவர் முதல் தேர்தலை சந்திக்கிறார். திமுக வேட்பாளர் இவருன்னு அறிவிச்சிடுறாங்க. ஆனால் அதிமுகவில் முதல் முறையாக அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இணையுது. அந்த தேர்தல் எல்லாரும் அறிந்ததே. திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக தேமுதிகவின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு இருந்தார். இப்போ அந்த தேமுதிகவுக்கு அறிவிச்சிடறாங்க, அதிமுக வேலை பார்க்குமா, இந்த பகுதியில் தேமுதிகவுக்கு நான் செல்வாக்கு என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 பேரும் தேர்தலை சந்திக்கிறாங்க. இதில் செங்குட்டுவன் அவர்கள் 7604 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். இந்த வெற்றி அதிமுக மற்றும் தேமுதிகவினர் ரொம்ப நாள் இன்னைக்கு வரைக்குமே அவங்க வருத்தப்படக்கூடிய செய்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2வது இடத்துல செங்குட்டுவன் அவர்கள், 2வது இடத்துல SM முருகேசன் வெற்றி பெறாரு. இவர்கள் திமுக வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் 7604 வாக்குகள். ஆனால் அந்த தேர்தலிலே இன்னொரு கட்சி போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கான சின்னமாக கூடை சின்னம் வழங்கப்படுகிறது. இவருக்கு SM முருகேசன் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னமும், இவங்களுக்கு கூடை சின்னமும் வழங்கப்படுது. இந்த கூடை சின்னம் 9000 வாக்குகள் வாங்குறாங்க. என்ன அப்படி அவங்க வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருவேளை இந்த கொட்டு முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் முரசும் இந்த கூடை சின்னமும் ஒரே மாதிரியாக இருந்ததால் மாறி அதுல தடுமாற்றங்கள், அதுல ஏதாவது குழம்பி எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் அவர் கூடுதலா வாங்கிட்டாரு, அதனால எங்களுக்கான தோல்வியை இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே அது வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் 2016 தேர்தலில் P. முருகன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் என்ன நடந்தது, யாரெல்லாம் போட்டிட்டாங்க, அதோட தகவல்களை சொல்லுங்கள். நாகராஜ், 2011 செங்குட்டுவன் அவர்கள் தொகுதி மாறி போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2016 தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீண்டும் வேப்பனஹள்ளி தொகுதி திமுக, கிருஷ்ணகிரி தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் செங்குட்டுவன் அவர்கள் அங்கே போய் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாங்க. இந்த பகுதியில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொருளாளராகவும் பின்னர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக P. முருகன் அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு திமுகவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதிமுகவில் முதலாக KP முனுசாமி அவர்களுக்கு, இன்றைய அதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர், அவருக்கு முதலில் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டு பின்னர் அவர் பெண்ணாகரம் தொகுதிக்கு மாற்றப்பட்டார். அப்போ இவருக்கு வாய்ப்பு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, சூளகிரியினுடைய ஒன்றிய குழு தலைவராக அதிமுகவினுடைய சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த மது என்கிற ஏம்நாத் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் அந்த சேர்மன் பதவியை ரிசைன் பண்ணிட்டு 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டிடுறாங்க. 2 பேருக்குமே சட்டமன்ற தேர்தலுக்கான முறையாக போட்டிடுறாங்க. அதிமுக சார்பிலையும் திமுக சார்பிலையும் அவரும் போட்டிடுறாங்க. முருகன் அவர்களுக்கு வாக்கு எப்படி சேகரித்தாங்க அப்படின்னா, முருகன் அவர்கள் ஒரு சொந்த வீட்டையே விற்பனைக்காக வைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார். அவரிடம் போதுமான நிதி இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் அப்படின்னு திமுக அவங்க சைடில் இருந்து தேர்தலை அப்படி சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறாங்க. அதிமுக அப்போ கம்பேர் பண்ணும்போது மது அவர்கள் ஏற்கனவே 2 முறை சேர்மனாக இருந்தவர், அவரது தந்தை செல்வாக்கு மிக்கவர் அப்படின்றது இது 2மே ஒப்பிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க.
தேர்தல் ஆட்சிகள் அதிமுக 5 வருஷம், திமுக 5 வருஷம் அப்படி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலில் பலரும் திமுகவிற்கு வாக்களித்ததன் விளைவாக அப்போது 5000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் முருகன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏ வாங்கினார் நாகராஜ். ஆனால் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி பாமக பாஜக இவர்கள் தனியாக போட்டியிட்டது பி முருகன் அவர்களுக்கு சாதகமாக அமைந்ததா? அதான் அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தனியாக போட்டிட்டது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டிட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியும் தனியாக போட்டிட்டாங்க. அப்போ அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பெரிதளவில் கூட்டணி இல்லை, திமுகவில் காங்கிரஸ் அப்படின்றது செல்வாக்காக இருந்துச்சு. அந்த சிதறப்பட்ட வாக்குகளும் அன்றைய நேரத்தில் திமுகவினர் முன்னெடுத்த அந்த தேர்தல் வாக்கு சேகரிப்பு, கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், மீண்டும் திமுக ஆட்சி அமைகிறது என்பதை அவர்கள் வந்து சுட்டிக்காட்டி அவர்கள் நடத்திய தேர்தல் பிரச்சாரம், அவர்களின் வியூகம் 2016 திமுகவிற்கு கை கொடுத்தது நாகராஜ். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முதல் முறையாக வெற்றி பெற்றது. கேபி முனுசாமி அவர்கள் எம்எல்ஏ ஆனார். அந்த தேர்தலில் என்ன நடந்தது அனுபவம், அதை பற்றி சொல்லுங்கள். நாகராஜ், கேபி முனுசாமி அவர்கள் 2016 இங்கே வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2021 தேர்தலில் அவரே இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்டிருந்தார். சிட்டிங் எம்எல்ஏவான திமுகவில் முருகன் அவர்களுக்கு 2வது முறை வாய்ப்பு வழங்கப்பட்டது. பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த தேர்தல் திமுகவில் முருகன் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கூட்டணியை திமுக அமைத்திருந்தது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என மக்களால் பேசப்பட்ட சமயத்தில் திமுகவினர் கடந்த தேர்தலை, அதாவது 2016 அவர்கள் ஆற்றிய பணியை விட 2021 தேர்தலில் அவர்கள் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டியதாகவே அந்த தேர்தலில் தெரியுது. மற்றொன்று திமுக தோல்விக்கான மற்றொரு காரணம் என்ன அந்த தேர்தலில் பார்த்தா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமானுல்லா அவர் வந்து அதிமுக வந்து இலவச மருத்துவமனை அப்படி நடத்திட்டு இருந்தார். அப்போ அந்த தேர்தலில் அவர் சந்திக்கும் போது வந்து அவருடைய காங்கிரஸ்ல இருந்தார். கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கேட்டாங்க, திமுகவுக்கு ஒதுக்குனதுனால அவர் வந்து திமுகவை எதிர்த்தே வந்து அரசியலில் வந்து போட்டியிட்டார். அவரிடம் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரை மருந்து வாங்கக்கூடியவர்களே, மாதத்துக்கு அவர்கிட்ட மாத்திரை மருந்து வாங்கக்கூடியவர்களே 5000 பேர் என்கிற நிலை இருந்துச்சு. அவர் அதிமுக பகுதியில் மட்டும் இல்லாமல் வேப்பநல்லி ஒன்றிய பகுதிகளிலும் உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் போய் வந்து இந்த மாத்திரைகளை வந்து இலவசம், அது இல்லாமல் இலவச ஆம்புலன்ஸுகள் அதெல்லாம் வச்சு அவர் நடத்திட்டு இருந்ததுனால தன்னிடம் சிகிச்சை பெறுபவர்கள், மாத்திரை வாங்குபவர்களே நிறைய வாக்களிப்பாங்க அப்படின்னு அவர் திமுகவை எதிர்த்து தான் அந்த தேர்தலில் வந்து சுயேட்சையாக போட்டிடுறார். அவருக்கு வந்து டிராக்டர் சின்னம் ஒதுக்கப்படுது. அந்த தேர்தலில் அவர் 3022 வாக்குகள் வாங்குறார். அவர் எதிர்பார்த்த வாக்குகள் அவருக்கு கிடைக்கலனாலும் 3022 வாக்குகள் பெறுறாரு. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற வாக்குகள் 3054 வாக்குகள். பெரும்பாலும் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த அமானுல்லா கிடைத்திருக்கிறது. இந்த அதிமுக பகுதியில் அவர்களுக்கான உறவினர்கள் அதிகம், அதே போல வேப்பநல்லி பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒருவேளை இவர் வந்து அந்த தேர்தலில் நிற்காம இருந்திருந்தா அப்படின்னா இந்த வாக்குகள் பெரும் பகுதியான வாக்குகள் வந்து திமுக அவருக்கு தான் கிடைச்சிருக்கும். அப்படி பார்த்தா அவர் வெற்றி பெற்ற அந்த 3054 வாக்குகள் என்ற அந்த வாக்குடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவில் அந்த தேர்தலை வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த தேர்தலை பார்க்கணும். ஆனால் அதிமுகவினர் இதுக்கான தீவிர முயற்சிகளை வந்து எடுத்தாங்க. எப்படின்னா, அதிமுகவில் வந்து ஏற்பட்ட இந்த பிளவுகளுக்கு பிறகு பல்வேறு யூகங்களுக்கு அடிப்படையில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்த கட்சிகள்லாம் இணைத்து அவர்களை வந்து தேர்தலை வந்து சந்திச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கோணத்தில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அவர்களுக்கு கை கொடுத்து பாஜகவினரும் பணியாற்றியிருந்தார்கள். அந்த தேர்தலில் அதிமுக போராடி வெற்றி பெற்றிருந்தது. நாகராஜ், ஆனந்த் பாபு, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுகிறது வேப்பநல்லி தொகுதியில்? அதான் அந்த தேர்தலில் முதல் முறையை வந்து 2021 திரு கேபி முனுசாமி அவர்கள் போட்டிட்டு தான் வெற்றி பெறாங்க. அவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் 3054 வாக்குகள். நாகராஜ், தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வழங்கிய பத்திரிகையாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.